பெயின் ஹிஸ்டரி. ஸோ பெயின் ஹிஸ்டரியில பார்த்தோம்னா மெயினா எங்க வலிக்குது, எந்த இடத்துல, சைடு ஆன்செட், ஸோ சைடு ஆன்செட், டியூரேஷன். ஸோ எங்க வலிக்குது, ஸோ அவருக்கு வந்து நான் கேட்கும்போது சைடு பார்த்தோம்னா ஸோ லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எல்போ. ஸோ லேட்டரல் சைடு வந்து எல்போல அவங்களுக்கு வலிக்குது. அதே மாதிரி சைடு பார்த்தோம்னா ரைட் சைடு, ஸோ ரைட் சைடு அப்பர் லிம்ப். ஸோ அந்த ஆன்செட் பார்த்தோம்னா ஸோ இது வந்து சடனா கிராஜுவலா நமக்கு பார்க்கறது. ஸோ சடனா வந்து ஏதாவது கீழே வந்து இன்ஜுரி ஆனதா சடன். ஸோ இது கிராஜுவல், ரொம்ப நாளா இருக்கனால கிராஜுவல் சொல்லுவாங்க. ஸோ கிராஜுவல் அண்ட் டியூரேஷன் வந்து 1 month. எந்த நாளா வலிக்குது, 1 month. ஸோ அடுத்து பார்த்தோம்னா அக்ரிவேட்டிங் ஃபேக்டர், ரிலீவிங் ஃபேக்டர். ஸோ அக்ரிவேட்டிங் ஃபேக்டர் பார்த்தோம்னா அவர் வந்து ஸோ மோஸ்ட்லி வெயிட்டான பொருள் இந்த மாதிரி தூக்கும் போது அவருக்கு வந்து அந்த இடத்துல வலிக்குன்னு சொன்னாங்க. அந்த ரிலீவிங் ஃபேக்டர் ஸோ ரெஸ்ட் எடுக்கும்போது இல்லைன்னா ஏதாவது பெயின் கில்லர்ஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு பெயின் கம்மியாகுது. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா இப்போ பார்த்தது சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட். அடுத்த அப்ஜெக்டிவ்ல பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். ஸோ நார்மலா அவங்களுக்கு வந்து கெயிட், போஸ்டர் இதுல வந்து நார்மலா இருக்கு. அதே மாதிரி ஸ்பெல்லிங். ஸோ ஆன் அப்சர்வேஷன் மெயினா வந்து நம்ம இந்த கேஸ் பார்த்தோம்னா ஸோ ஸ்பெல்லிங் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஸ்வெல்லிங் இருக்கா பார்க்கறது, பார்த்தா ஸ்வெல்லிங் வந்து அவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி ரெட்னஸ், அப்புறம் டாபிக்கல் சேஞ்சஸ் தான் ரெட்னஸ் இல்ல அல்சர் இந்த மாதிரி ஏதாவது இருக்கு பார்க்கறது. ஸோ மெயினாக வந்து அவங்க ஸ்வெல்லிங் இல்லை, அல்சர் இந்த மாதிரி ரெட்னஸ் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. அது மாதிரி ப்ளஸ் அவங்க பாஸ்டர் கேட் எல்லாமே நார்மலாக இருக்கு. ஸோ அடுத்த பார்த்தோம்னா கால்குலேஷன். ஸோ ஆன் பால்பேஷன்ல பார்த்தோம்னா ஸோ டிஸ்டல் பல்ஸ் வந்து ஃபார் அப்பர் லிம்ப் போத் சைட், அதாவது ரேடியல் நர்வ். ஸோ டிஸ்டல் பல்ஸ் வந்து ஃபெல். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபீவலாக கேட்டுருந்தாங்களா. ஸோ அடுத்த டெண்டர்னஸ். ஸோ டெண்டர்னஸ் பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து கிரேடு, ஸோ கிரேட் 3, அதாவது தொட்ட உடனே அவங்க கையை தட்டி விடுறது. ஸோ பால்பேட் பண்ணி பார்க்கறது. ஸோ அவங்க எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்ம நல்ல டீப்பா பால்பேட், அதாவது நம்ம அழுத்தி பார்த்தோம்னா பெயின் பார்க்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கிரேட் 3, அதாவது கிரேட் 3னா தொட்ட உடனே அவங்க கை வித்ட்ராவல் பண்றது. ஸோ கிரேட் 3. அது மாதிரி மசில் ஸ்பாசம் அது பார்க்கலாம். ஸோ மசில் ஸ்பாசம் பண்ணுவோம். ஸோ மைல்டா வந்து ரிஸ்ட் எக்ஸ்டென்சார் எல்லாமே மசில் ஸ்பாசமா இருந்துச்சு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா எக்ஸாமினேஷன். ஸோ எக்ஸாமினேஷன்ல பார்த்தோம்னா மசில் டோன் வந்து நார்மல். அது மாதிரி ரேஞ்ச் ஆஃப் மோஷன், மசில் பவர். ஸோ ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எல்லா மூமெண்ட்ஸ் எல்போல வந்து நார்மலா இருந்துச்சு. அதே மாதிரி அடுத்து மசில் பவர் பார்த்தோம்னா மசில் பவர் அதுல பார்த்தோம்னா மசில் பவர் வந்து ஸோ ரிஸ்ட் எக்ஸ்டென்சார் மட்டும் 3+ இருந்துச்சு. ஸோ மீதி எல்லாமே 4. ஸோ ரிஸ்ட் எக்ஸ்டென்ஷன் மட்டும் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து 3 இருந்துச்சு. ஸோ எதனால பார்த்தா பெயினால ஃபுல் ரேஞ்ச் பண்ணாங்க, பட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு பெயினா இருந்துச்சு. ஸோ அவங்க பண்ணல. ஸோ அதான் 3+. ஸோ அடுத்த பார்த்தோம்னா இதில் பார்த்தா மெயினாக வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ டயக்னோசிஸ்ல பார்த்தோம்னா ஸோ நம்ம ஸ்பெஷல் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ அதில் மில்ஸ் டெஸ்ட் பாசிட்டிவா இருந்தனால நம்ம டென்னிஸ் எல்போ, ரைட் சைட் டென்னிஸ் எல்போ டயக்னோஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து மேனேஜ்மெண்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஸோ மெயினாக வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது ப்ராப்ளம் லிஸ்ட். ஸோ ப்ராப்ளம் லிஸ்ட்ல பார்த்தோம்னா ஸோ மெயினாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பெயின். ஸோ அந்த லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எல்போல வந்து உங்களுக்கு பெயின் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெயின் கம்மி பண்ற மாதிரி பார்க்கணும். அடுத்து வந்து மசில் பவர். ஸோ எக்ஸ்டென்ஸ் ஆஃப் மசில் பவர் கம்மியா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு தான் மெயினா வந்து அவங்களுக்குரிய ப்ராப்ளம் லிஸ்ட். ஸோ அடுத்து பார்த்தோம் இந்த ரெண்டையும் வந்து நம்ம கரெக்டாக நம்ம கோல் மெயின்டைன் பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த மேனேஜ்மெண்ட் இன்டர்வென்ஷன் என்ன கொடுத்தான்னு பார்த்தோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஸோ அல்ட்ராசவுண்ட்.
ஸோ அல்ட்ராசவுண்ட் தெரப்பி. ஸோ அல்ட்ராசவுண்ட் தெரப்பி பார்த்தோம்னா ஸோ 5 to 8 minutes தான் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த 5 to 8 minutes அந்த லேட்டரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் எல்போ, அதாவது லேட்டரல் எபிகாண்டல் மேல நம்ம வந்து அல்ட்ராசவுண்ட் தெரப்பி வந்து அப்ளை பண்ணணும். ஸோ 5 to 8 minutes பண்ணலாம். அடுத்து பார்த்தோம்னா ஸோ மசாஜ். ஸோ மசாஜ்ல பார்த்தோம்னா நீடிங். ஸோ நீடிங் மாதிரி நம்ம நீடிங் டைப் ஆஃப் மசாஜ் வந்து அப்ளை பண்ணி ஸோ அந்த ரிஸ்ட் எக்ஸ்டென்ஸாக மேலே தான் வந்து டைட்டாக இருந்தாலும் நம்ம ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ரெச். ஸோ தேர்ட் பார்த்தோம்னா ஸ்ட்ரெச்சிங். ஸோ தேர்ட் பார்த்தோம்னா ரிஸ்ட் எக்ஸ்டென்ஸாக வந்து ஸ்பாசமாக இருக்கனால ஸோ லைட்டாக வந்து மைல்டு டைட்னஸ் இருக்கும். ஸோ வந்து ரிஸ்ட் எக்ஸ்டென்ஸாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச் கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாசிவா நம்ம உங்களுக்கு பண்ணிட்டு ஸோ அடுத்த ஹோம் அட்வைஸா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ், அதாவது ஆக்டிவ் எக்ஸசைஸ் வந்து ரிஸ்ட் எக்ஸசைஸாக சொல்லி கொடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் இது கொடுக்கணும்னா ரிஸ்ட் எக்ஸ்டென்ஸாக வந்து நம்ம பவர் வந்து 3-4 மசில் பவர் 3-4 இருக்கு. ஸோ அது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ், அதாவது தெராபேண்ட் யூஸ் பண்ணி ஸோ வெயிட் கப் இல்லைன்னா தம்பிள்ஸ். ஸோ தம்பிள்ஸ் யூஸ் பண்ணி ரிஸ்ட் எக்ஸ்டென்ஸாக வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது மாதிரி தெராபேண்ட். ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக வந்து நம்ம அந்த டென்னிஸ் எல்போ கொடுக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட். சரி, அடுத்த ஹோம் அட்வைஸாக நம்ம என்ன சொல்லலாம்னா ஸோ அவங்க வீட்டுக்கு போன பிறகு ஸோ அந்த பெயின் இருக்கிற ஏரியாவில் வந்து 3 times வந்து ஹாட் வாட்டர் வந்து ஃபோம் பண்ண சொல்லணும். ஸோ சுடுதண்ணி ஒத்துற மாதிரி கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்க சொல்லலாம். அடுத்து இந்த ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். ஸோ ரிஸ்ட் எக்ஸ்டென்ஸாக வந்து ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் அவங்க சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் வந்து ஆக்டிவ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா ஸோ 1 liter பாட்டில், ஸோ 1/2 liter 1 liter பாட்டில் வந்து ரிஸ்ட் எக்ஸ்டென்ஸாக வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காண்டி ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் வீட்டில் சொல்லுவோம். ஸோ இந்த 3மே ஹோம் அட்வைஸாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி லிஃப்ட் தூக்குறது வந்து இப்போதைக்கு கொஞ்ச நாள் கம்மி பண்ண சொல்லிக்கணும். ஸோ கொஞ்ச நாள் போன பிறகு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 1 kg கொஞ்ச நாள் தூக்கலாம், அப்புறம் 2 kg இப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகே.